வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய பெண்டிங் 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா? ஸோ டிசிசியோடைய நியமனங்களை நிறுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இனி டிசிசி நியமனம் தமிழக அரசுல வரவே வராது அப்படின்ற மாதிரி குறிப்பா சொல்லியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்கள் நிறுத்தம். இது தேர்தலுக்கு அப்புறம் மே 5ஆம் தேதிக்கு பிறகுதான் இதற்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே மாசம் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் இதற்கான அப்டேட்டு, பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வரும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு கசிஞ்சிட்டு இருக்கு. போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் மெரிட் லிஸ்ட்ல வந்த நிறைய கேண்டிடேட்டுக்கு இன்னும் ரிசீவ் ஆகல அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை போக்குவரத்து கழகம் எந்த அளவுக்கு செவி சாய்க்கிறது அப்படின்றது தெரியலைங்க. போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்புல இருந்து கேட்கிறப்ப, ஸோ எங்களுக்கு விரைவான விளக்கம் இன்னும் எதுவுமே அமைச்சர் தரப்புல இருந்து வரல. ஸோ ஒரு வேளை இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தா நாங்க பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள் மற்றும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பேலன்ஸ் இருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி பார்க்குறப்ப பேலன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிறைய கேண்டிடேட்டுக்கு இன்னும் கொடுக்கணும். ஏன்னா செய்முறை தேர்வு மற்றும் எழுத்து தேர்வில் நல்ல ஸ்கோரிங் பண்ண பீப்புள்ஸ் இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்னமும் வழங்கப்படவில்லை. ஸோ எப்பொழுது போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. ஸோ நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல இந்த மே 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல இந்த 2026ஆம் ஆண்டுல என்னென்ன பதவிகள் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நிரப்ப போறாங்க. அதுல மிக மிக முக்கியமானது டிரைவர் மற்றும் கண்டக்டர் பதவிகள். இந்த டிரைவர் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா முதன்மையாவே பார்த்தீங்கன்னா அவங்கள டிசிசி முறையில் எடுக்கிறதுக்கு பதிலாக டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3000 15,000 வரை டிரைவர் மற்றும் கண்டக்டரை எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த 2022. ஸோ ஆட்சி ஏதாவது மாறுச்சு அப்படின்னா ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலுமே இலவசம். இப்படி பார்க்குறப்போ உரிய பேருந்து டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் இருக்க தேவை. ஸோ அதன் அடிப்படையில் நிறைய ஆட்களை இனிமேல் எடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி பிறகு கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதைத்தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.